ஹாய் நண்பர்களே, நீங்கள் சும்மா இருந்தால் நாங்கள் சும்மா இருப்போம்னு நம்புகிறோம். இன்றைக்கு ஒரு அருமையான காணொளி செய்ய போகிறோம். அது வந்து சமையல் காணொளி செய்ய போகிறோம். அது என்னன்னு சொன்னால், என் 5 விரலும் ஒரு மாய் இல்லையா, அதே மாதிரி என் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று இன்றைக்கு கேட்கினவங்க. அப்போ ஒன்று செய்வோம்னு பார்க்குறோம். இன்றைக்கு என்ன ரெசிபின்னா சமையல் தான். இன்றைக்கு எங்களோட குக்கிங் சுமதி இந்த சமையல் தான் செய்ய போகிறோம். அதுவும் எங்களோட சமையல்ண்டா அம்மான சமையல்ண்டா விருப்பம். அவை சண்டே சாட்டர்டே எடுத்து சொன்னால் கேப்பினோம், அம்மா சமைங்கோ, உங்களோட அம்மா எனக்கு நல்லா இருக்கும் சமைங்கன்னு சொல்லினா இன்றைக்கு சமைக்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்ப்போம். எங்கட அப்பா வந்து பாருங்க, எங்கட அப்பா இன்றைக்கு சண்டே என்றபடியாக எங்கட அப்பா விட்டால் முழுக்க பிடிச்சி நாங்கள் கட்டி வச்சுருக்கோம். மலையண்ட போட்டு தானுங்க வந்தவர், போட்டு இப்போ கொஞ்சம் வந்தவர் எல்லா அலுவலும் பார்த்துட்டு என்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பள்ளிக்க சாமான்கள் அதுகள் சாப்பாடுகள் எல்லாம் வாங்கிட்டு ஒரு ஆள் ஓடினா ஒரு ஆள் வீட்டை 2 செய்யணும். அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த நேரம் 2 பேரும் சேர்ந்து போகணும்னு சொன்னால் உண்டு வீட்டை வந்து பார்த்தா தலைகளாக வீடு இப்படி திரும்பி நிற்கும். அதால் இன்றைக்கு எல்லாம் எஸ் ஃபேமிலி ஷோ மாதிரி இன்றைக்கு வீட்டை இருந்து காணொளி செய்து பிள்ளைகளை அசத்த போகிறோம். சமைச்சு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கு என்னன்னு சொன்னால் புட்டு அவிக்க போகிறேன். புட்டு புட்டு தான் இன்றைக்கு கணவாயை குழம்பு வச்சு பிரட்டல் மாய் செய்து புட்டு அவிக்க போகிறோம். பாருங்க புட்டுமா ஒரு அடி கொத்தி நீட்டாக வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு என்னென்ன கறி நாங்கள் அதுக்கு ஜூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு சொன்ன மெனு என்னென்னு சொன்னால் கணவாய் பிரட்டல் மாதிரி குழம்பு வைக்கட்டாமன்னு சொன்னவியால் அதால் குழம்பு வடிவாக கழுவி நீட்டாக வட்டி வச்சுக்க. இன்றைக்கு வட்டமாக வட்டி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க வட்டமாக வட்டி வச்சுக்கிறேன். ஒரு ஆக்கில் ஒரு மாய் வட்டி வேணும். இன்றைக்கு வட்டமாக வட்டி செய்வோம்ட்டு ஒரு ஆசை தான். எல்லாம் வயிற்றுக்க போட்டால் வேறு மாதிரி தான் ஃப்ளைவர் எல்லாம். சரி வட்டமாக வட்டினா ஒரு மனசு கவிக்கு கேட்ட மாதிரி செய்து கொடுப்போம். இப்போ பாருங்க, கணவா குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொன்னால் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி உள்ளி, அதுக்கு தேவையான கருவேப்பிலை. நான் இவ்வளோலாம் கணவாய் கறிக்கு தான் யூஸ் பண்ணுறேன். நான் கணவாய் கறிக்கு இப்படி சின்னனாகவும் வட்டி வச்சுக்கிறேன். இஞ்சி இப்படி அடித்தும் வச்சுருக்கிறேன். இது என்னென்னு சொன்னால் கணவாய் கறிக்கு கொஞ்சம் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கும், உடம்புக்கு நல்லம். அதை உள்ளி மிளகும் குத்தி வச்சுருக்கேன் கணவாய் கறிக்கு. இங்கே வேறு மிளகும் உள்ளியும் குத்தி வச்சுக்கிறேன், இறக்குற மூட்டம் போடுற மாதிரி. அதோட கணவாய் கறியோடு என்ன சாப்பாடு இன்றைக்கு செய்ய போகிறோம். என்ன வெள்ளைக்கறி ஒன்றும் இல்லையான்னு கேட்கல நீங்கள். பாருங்க எங்கடாப்பா முறுக்கம் இல்லை வறக்க போகிறோம். கவனம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓ வறக்க போகிறோம். எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குது நீட்டாக ஊரில் முட்டனை போய் மரத்தில் புட்டிங்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. செல்லாத்தா மரியாத்தா அவர் பாப்பம் இல்லையா நினைச்சிட்டா இருக்குது, முறுக்கம் இல்லையா. சரி எல்லாம் எஸ் ஃபேமிலி சுமதி இந்த வீடு க்ளீன் ஹவுஸ் ஆகும். இட்ஸ் ஓகே. இது நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு தான் இதை நாங்கள் ரெடி பண்ணல. ஷோ பண்ணி போட்டு க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். அப்புறம் அதுக்கு தேவையான அஞ்சு பாருங்க முருக்காமிலைக்கு நாங்கள் இன்றைக்கு இறால் போட போகிறோம். இறால் போட்டால் இன்னும் செம்மையாக தூக்கி கொடுக்கும், ஜம்மியாக. சின்ன ஆக்களுக்கு சாப்பிட நல்லா இருக்கும். கேட்கவும் மாட்டுது. முருக்கமில்லையில் கொஞ்சம் கேட்குறதுக்கு எங்கட அப்பாவுக்கு விருப்பம் கேட்குறது. இது அவ்வளோ என்னென்னாலும் சாப்பிடுவார். பாவக்காய் கறி சாப்பிடுவார், எல்லாம் சாப்பிடுவார். எது கைக்குதோ அதுதான் நெல்லை மட்டும் சொல்லுவார். அவ்வளோ எது இனிக்குதோ அது கூடான்னு சொல்லுவார். அப்படியான அப்பாவுக்கு கம்மி வருதுன்ற கவலையாக இருக்குது. நாங்கள் அதையும் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க கொஞ்சம் பாருங்க. அதோட இடி சாம்பல் செய்ய போகிறோம். இடி சாம்பல் நெடுகளும் நான் உங்களுக்கு சட்டினி தான் காட்டுறேன். நெடுகளும் சட்டினி செய்து காட்டுறேன் நான் வடைகளுக்கெல்லாம். இன்றைக்கு இடி சாம்பல் காட்ட போகிறேன். அதுவும் சின்ன வெங்காயம் போட்டு இடி சாம்பல் செய்ய போகிறேன். அதுக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் போடுறீங்களோ ரொம்ப போடுறீங்களோ அவ்வளோ ஜம்மியாக இருக்கும். இவங்க அதுக்கு சூப்பரான கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ தான் நல்ல வாசத்தையும் கொடுக்குற வழியாக எடுத்து வச்சுருக்குறோம். இங்கே பாருங்க என்ன இடி சாம்பலுக்கு என்ன மாதிரி என்ன ஃப்ளேவர் ஃபேமிலின்ற சம்பல்னு சொன்னால் பொரிச்சு போட்டு இடிக்கிறது. மோஸ்ட்லி எல்லோரும் அப்படி தான் செய்வீங்க. நாங்கள் வித்தியாசமாக ஒவ்வொரு ஆக்களும் ஒரு மாதிரி செய்கிறோம். எங்களோட ஊரில் எங்களோட மாமியாக்கள் அப்படி தான் செய்கிறோம். மாமி எங்களோட அம்மாக்கள் பொரிச்சு போட்டு செய்தால் நல்லா இன்னும் கொஞ்சம் செமையான வாசமாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். இடிக்கிறோம் இன்றைக்கு இடி சாம்பல். ஏன்னு சொன்னால் புட்டோட சாப்பிட்றதுக்கு. இது
முருக்கமில்லைக்குங்க முருக்கமில்லை வர செய்யக்க நாங்கள் இதுதான் மீன் ஜம்மியை கொடுக்க போகுது. நாங்கள் மஞ்சத்தூள் கறித்தூள் உப்பெல்லாம் போட்டு இனி நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணி மெரிட் பண்ணி வைக்க போகிறோம். அந்த சைட்டுக்கு வறுத்த பிறகு போட போகிறோம். சரிங்க, இன்றைக்கு இஞ்சி பாருங்க முருக்கமில்லைக்கு இதுதான். முருக்கமில்லை வரைக்கு வெங்காயம், பச்சை மிளகா, உள்ளி என்னெல்லாம் நெடுகளும் கூட வெங்காயம் காட்டுறேன் நினைக்கக்கூடாது. அப்போ தான் ஜம்மியை கொடுக்கும். எவ்வளோ நாங்கள் மசாலாக்கள் எது எல்லாம் செய்கிறோமோ அவ்வளோத்துக்கு கறி ஜம்மியை கொடுக்கும். இங்கே பாருங்க, இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறேன் கனவாக்கறிக்கு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் எங்களோட ஃபேமிலியில் தோசையும் சுட போகிறேன். இன்றைக்கி தோசையும் சுட போகிறேன்னு சொன்னால் எங்கட அப்பாவுக்கு தோசை விருப்பம்மா. அப்போ எங்கட அப்பாவுக்கு தோசையும் சுட்டு டிசம்பரோடு கொடுப்பான். என் மகள் புட்டு கேட்குறான். ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு ரெசிப்பிங்க இன்றைக்கு செய்வோம். எஸ் ஃபேமிலி எப்படி இருக்கிறா தெரியாத பார்ப்போம். எஸ் ஃபேமிலி சிவமதி வாங்க பார்க்கலாம். அப்போ அம்மா பாவம்னு சொல்லி அம்மா இல்லாதுன்னு சொல்லி இன்றைக்கு எங்கள் அப்பா முருக்கமெல்லாம் எடுத்து உடைச்சு க்ளீன் பண்ணி தாரார். இங்கே நல்ல முருக்கமெல்லாம் இருக்கு. உள்ள மஸ்கூட்டி இருக்கு. சொல்லணும் மஸ்கூட்டி இருக்கணும் வேறுங்க. ஆனால் முருக்கமெல்லாம் நல்லதான் உடம்புக்கு. முருக்கமில்லை சாறு முருக்கமில்லை அது எடுப்பினம் கனடாவில் வரைக்க முருக்கமில்லை மசுக்குட்டி இல்லாமல் என்ன எடுப்பினம் ஸ்ப்ரே பண்ணி சம்டைம் இருக்குமே சம்டைம் பூச்சி இருக்கும். ஆனால் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாம் நல்லது. யா ஓகேங்க. எங்கட அப்பா இன்றைக்கு எங்கட அப்பா அம்மாவோட சேர்ந்து செய்கிறாரு. ஏன்னு சொன்னால் முருக்கமில்லை என்னெல்லாம் பாய்வுக்கு உடைச்சா ஒரு ஹாப்பி. அது அப்பா எனக்கு அப்பா சும்மா இருந்தாலே ஆனவங்க சும்மா வந்து எனக்கு பக்கத்தில் இருந்தாலே நான் இருக்க விட்டு சாப்பாடு சிரித்து கொண்டு கொடுப்பேன். எனக்கு இந்த அப்பா கொஞ்சம் இவங்க போனால் அப்பா காணையில்னு சொல்லி கொண்டே இருப்பேன். அது சரி இன்றைக்கு என்ன அப்பா இருக்கிற சந்தோஷமாக எல்லா இடம் போட்டு வந்து வந்து நிற்கிறேன். இன்றைக்கு எங்களோட சமையலை பார்ப்போம்மாங்கோ. இப்போ அவங்க இப்போ பாருங்க கனவாக்கறிக்கு சட்டி காஞ்சி கொண்டு வந்துட்டு அதுக்கு தேவையான எண்ணெய் ஏனெண்டா ஒரு அடி சட்டி சூடு பட்டுடுது. அப்போ நான் சூடு பட்டால் எண்ணெயும் டக்குன்னு கொதிக்க வலிக்கிட்டுறோம். எண்ணெயை விட்டுட்டு அடுப்பை மூட்டையில் முதல் அடுப்பை மூட்டி சட்டியில் கொஞ்சம் ஈரம் இல்லாமல் எடுத்துட்டு தான் எண்ணெய் இஞ்சி பாருங்க இப்பெல்லாம் காஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் அதுக்கு தேவையான வெங்காயம் போடுவோம். வெங்காயம், கருவேப்பிலை, உள்ளி கொஞ்சம் லாஸ்ட் மினிட் தான் போடணும். இந்த கொஞ்சம் சாடியாக வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கு. அப்புறம் உள்ளி எரிஞ்சிடும். ஓகேங்க, வதங்கட்டும். வதங்கினப்போ சோப்பாக பார்க்கலாம். ஓகேங்க, இங்கே பாருங்க வதங்கி கொண்டு வரைக்க நான் உள்ளி அந்த வட்டி வச்ச இஞ்சியும் போட போகிறேன். ஆட் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் ஏன்னா அந்த வெங்காயம் கொஞ்சம் சாடியாக வதங்கி தான் போடணுங்க. ஏன்னா டக்குன்னு வெங்காயம் கொஞ்சம் ஈஸியாக வதங்காது. உள்ளி பக்கன்னு வதங்கிடும் ஃபாஸ்ட்டாக. அதனால் கொஞ்சம் விட்டு போடுறேன்னா. ஓகேங்க, கருவேப்பிலை நான் 2 எடுத்து வச்சுக்கிறேன். 2 தண்டு அதில் இருக்க கருவேப்பிலை ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேனுங்க. கழுவி நீட்டாக இருக்கு. அதையும் போட்டுவோம். படுங்க வழியாக போட்டு வதங்கி கொண்டு இருக்குது. வதங்கட்டு குட்டி உரல் நானுங்கட குட்டி உரல் நான் அப்படி வச்சுட்டு கீழே பேப்பர் வச்சுட்டு இடிக்கிறேன். மேலே சொன்னால் கீழே கேட்கக்கூடாது. ஒருத்தருக்கும் நாங்கள் இருக்கிறது தெரியாமல் தான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த நேரம். அதால் நான் அப்படித்தான் இந்த நேரம் நான் அப்படி எண்டங்களெல்லாம் உள்ள ஓடி அடிங்க சத்தத்தை போடும். ஓகேங்க, நான் இப்போ சாம்பல் வடி அடிக்க போகிறேன். பாருங்கோ முதல் ஓகேங்க. ஏன்டா பார்த்து போடுவோம்ண்டு வெயிட் பண்ணுங்க. பேப்பர் எடுத்துன்னு வரேன். என்ன சொன்னால் அதில் எண்ணெய் கையில் இருக்குது. அதால் துடைச்சிட்டு இந்த இதை இடித்தா எண்ணெய் கைக்கு கொஞ்சம் பாதிப்பு வராது. ஒரு கையால் பொத்தவோம். இந்த மோங்கல்ல போட்டேன்.
இன்றைக்கு ஜம்மியான சம்பல் எனக்கு பிடிக்கும். எனக்கு இடி சட்னியை விட இடி சம்பல் விருப்பம். எஸ்பம்லி சிவமதி இந்த ஹை சம்டைம் வலிக்கிற வழியாக சம்டைம் செய்கிறேல என்ன வேலைக்கும் போட்டு வார வழியாக கண்ணனால் செய்யலை இடி சம்பல். நாங்கள் என்ன செய்ய விருப்பம் ஏன்னு செய்தால் நாங்கள் மரக்கறி நேரம் சிவமதி மரக்கறி சாப்பிட்ற நேரம் ஜஸ்ட் ப்ரெட் வாங்கிட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு சம்பளம் சாப்பிட்லாம். பருப்பு கறி அந்த கறி வேணும் இந்த கறி வேணும்னு கேட்க மாட்டான். இஸ்பாமலி எதுவும் சாப்பிடுவான். ஓகேங்க, இப்போ மிளகா போட்டு இடித்து கொண்டு இருக்கிறேன். இடிக்க கொஞ்சம் நேரம் எடுக்கும். இங்கே பாருங்க கடுங்க இப்படி இருக்குது. என்ன கொஞ்சம் பட்டு போல் இடிக்கணுமுங்க. இடித்து போட்டு நான் அடுத்த என்ன போடுறேன்னு சொல்லிக்க பார்க்கலாம். பாருங்க உள்ளி எல்லாம் வதங்கிட்டுங்க. சூப்பராக வதங்கிட்டுது. டக்குன்னு அவசரப்படக்கூடாது. வெங்காயங்கள் வதங்க முதல் டக்குன்னு நீங்கள் அதை ஒன்றும் ஆட் பண்ணக்கூடாது. பாஸ்தா கனவாய் டக்குன்னு கொட்டி மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெங்காயங்கள் ஸ்டெப்பாக செய்தீங்கன்னு சொன்னால் அதில் தானுங்க ஜம்மி வேறு சொல்லக்கூடாது. ஜம்மி வேறு இல்லையான்னு சொல்லக்கூடாது. ஒன்று கொஞ்சம் வதங்க விடணும். அந்த மசாலாக்கள்லாம் வதங்காமல் நின்றுங்க ஜம்மி வேறு கொஞ்சம் ஆறுதெல்லாம் ரசித்து எங்களோட எங்கள் ஹாப்பியாகும் முதல் இருக்கணும். சமைக்க ரசித்து சமைக்கணும். வேறுங்க ஒரு கரண்டி அளவு பெருஞ்சீரகம். ஒவ்வொரு அம்மாக்களும் முதல் தான் பெருஞ்சீரகம் போட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயங்க போடுவினா. நான் அப்படி இல்லை. நான் வேறு மாதிரி எல்லாம் வதங்கி கொண்டு இருக்க தான் நிறையில போடுவேன். எல்லா அம்மாக்கள்டையும் ஜம்மி தானுங்க. ஒரு ஆக்கண்ட அம்மாக்கண்ட கைப்பக்கம் டிஃப்ரெண்ட். ஃபேமிலி சிவ மாதிரி இப்படி பழகிட்டேன். அதே மாதிரி போடுறேன். இதை பார்த்து உங்களுக்கு விருப்பம் பண்ணாலும் செய்யலாம். ஏன்னு சொன்னால் கூட என்ன வதங்கணும் இல்லோ அதோடு சேர்ந்து வதங்கும். நல்ல வாசமாக இருக்கும். இல்லாட்டி டக்குன்னு பெருஞ்சீரகம் எல்லாம் மெதியாக போய்க்கிட்டுரும். வெங்காயங்கள் வதங்கும் போது அது காட்டிட்டாங்க. ஓகே வதங்கட்டும். ஓகேங்க, அதுக்கு தேவையான உப்பு அதை நான் இப்படி போடுறேனுங்க. கொஞ்சமாக போடுறேன். அதை நான் அப்படித்தானே இந்த நேரம் கணக்கு எந்த சமையல் கணக்கே இல்லை. நான் எவ்வளோ போடுறேன்னா அவ்வளோ கறி ஜம்மி. அதுதான் பிரச்சனை. சில பேர் அளந்து போடுறோம். நான் ஒரு கிழமை அளக்குறீல. அதுதான் என்னில் இருக்கிற பிரச்சனை. நீங்கள் கேட்பீங்க ஏன் அளக்குறீங்களேன்னு சொல்லி அளந்து தான் போடணும். உப்பு இப்படி போட்டுட்டுங்க. ஏன் போடுறேன்னு சொன்னால் மிளகா டக்குன்னு இடிபடும். அதனால தான் நான் இப்படி போட்டேன். நான் என்ன போடணும் பிறகு நாங்கள் எல்லாம் வெங்காயங்கள் போட்டு இடித்து தேங்காய்ப்பெல்லாம் போடைக்குங்க. டேஸ்ட் பண்ணி காணாட்டி நம்ம திருப்பி ஆட் பண்ணலாம் உப்புண்டு. ஓகேங்க, இடிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்க இப்படி இருக்குது. கனவா வட்டி நெஞ்சு பாருங்க. கனவாய் நீ போட போகிறேன். இஞ்சி பாருங்க. ஆல்ரெடி நாங்கள் இப்படி எல்லாம் வதக்கியோன்னே கனவாய் ஆட் பண்ணோன்னா தண்ணி வேற பார்க்கும். அது பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் வத்தா கூட ஓகேயாக இருக்கும். இஞ்சி பாருங்க. எவ்வளோ நாங்கள் வடித்தாலும் தண்ணி வேற பார்க்கும். நாங்கள் வடித்துத்தான் வடிவாக நீட்டாக வச்சுருக்குறோம். இப்படி போட்டுட்டு இதையும் மிக்ஸ் பண்ணுவோம். இப்படி வதங்கி கொண்டு இருக்கேன். இங்கே பாருங்க என்ன சரி. ஒரு கரண்டி இஞ்சி ஆட் பண்ண போகிறேன். ஒரு கரண்டி 2 கரண்டி. இப்படி ஆட் பண்ணி ஏன் நான் சிரிச்சேன்னு சொன்னேன். என் மகன் இப்படி நான் சமைச்சிட்டு அவர் அன்றைக்கு கேமரா எடுக்கிறாரு. பொம்பளை பிள்ளைகள் இல்லை. என் லவ் நிற்கினா
கலர் அடித்து கொண்டிருக்கினா மேலே அக்காக்கள் இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போகிற சமக்க பள்ளிக்கம் என்ன சண்டே பள்ளிக்கம் பண்ணி நிற்கிறீங்க சமக்காமக்கு சேர்த்துருக்க மாதிரி ஏன்னா வீட்டை நடுகள் நிற்கக்கூடாப்போ வழியால் போனால் தான் நான் நல்ல மைண்டில் நல்லா கிளியராக வந்து ஹாப்பியாக வேறும் அவன் ஃபண்ணுக்கும் போகணும் நடுவில் வீட்டையும் இருக்கக்கூடாது அதால் அவள் போட்டினம் இன்றைக்கு ஃபண்ணுக்கு என் மகன் பக்கத்தில் இருக்கிற ரைஸ் குக்கருக்கு ஒயிட் ரைஸ் எடுத்து வந்து சாப்பிட்றாரு ஏன்னா அவருக்கு ஒயிட் ரைஸு மட்டும் மடு கறி அப்படின்னா அவங்க ஒன்று சாப்பிடுது அதில் ஒயிட் ரைஸ் சாப்பிடுறாரு அவருக்கும் செய்தது அவருக்கு பிடிச்ச கறி ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு கறி செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ கணவாய்க்க ரெடி ஆகி கொண்டிருக்கு இங்கே வரும் ஓகே நீ உப்பு போடைக்க பார்க்கலாம் ஓகேங்க ஒரு கரண்டி அளவு உப்பு கனவாய் எல்லாம் கனவாய் இன்றைக்கு பிரட்டல் குழம்பு தான் ஓகேங்க இந்த தண்ணியிலேயே கொஞ்சம் அவியட்டும் அதுக்கு பிறகு தூள் ஆட் பண்ணுவோம் வாங்க இந்த சன்னை பாருங்க இந்த சன் இன்றைக்கு அம்மாவுக்கு சாம்பார் இடிக்கிறாராம் கண்ணுக்கு போயிடும் பயம் எனக்கு பராந்தரமான்னு சொல்லி அம்மாவுக்கு கை உழையுதுன்னு சொல்லி இந்த சன் இடிக்க போகிறேன் யா சன் யா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க மைக் சன் பாருங்க இந்த சிங்க குட்டி சாம்பார் இடிக்குது சொல்லுங்க அம்மாவுக்கு சம்பல் இடிக்கிறீங்களா என்ன சம்பல் கோகனட் சாம்பல் ஒர்க்க பாட்டு ஒன்று இருக்காருங்க அவருக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரா ஓகே ஹெல்ப் பண்ணுங்க நல்ல பிள்ளைண்டா ஓகேங்க இடி போட்டு கொண்டிருக்கு நான் கொஞ்சம் தேங்காய்ப்பூ ஆட் பண்ண போகிறேன் ஏன்னு சொன்னால் மிளகா இடித்தோடனே டக்குன்னு கொஞ்சம் நல்லா இடிபடைக்கு தண்ணி கொஞ்சம் பெற பார்க்குது அதனால் கவனமாக இருக்கும் வேணும் இந்த மகனுக்கு கண்ணுக்கு பட்டுரும் நான் ஒரு காலம் கொடுக்குறேல இன்றைக்கு அவர் கேட்குறேன் ஆசையாக ஒரு தேதையை நான் சின்ன ஆக்களை வேலை வாங்குறேன் ஏன்னு சொன்னால் என் பிள்ளைகளை செல்லமாக வளர்த்துட்டேன் செல்லமாக வளர்த்து நான் செல்லம் கூடிட்டுது எங்கள் மாமி பேச பயந்து கூப்பிட்டு இப்போ பொம்பளை பிள்ளைல வேலை கொடுக்கணும் அப்போ தான் வைக்க பழகுவினம் அப்போ தான் பழகுவினம்னு சொல்லுவினம் அவள் படிப்பேன்னு சொல்லிக்க நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைய படித்தாலே போதும் பொம்பளை பிள்ளைல இப்போ கிச்சனுக்காக இருக்க வேணும் இப்போவே சின்னல இந்த கிச்சன் இருக்கக்கூடாது பிள்ளைகள் படிக்கணுமெண்டு எனக்கு ஒரு ஆசை அதனால் பழக வேணும் தான் நீங்கள் சில நேரம் சமையல் பழக மாட்டினோம் ஒன்றும் தெரியாமல் போயிடும் அதனால் சில கூப்பிட்றேன் நான் என் மகள் எல்லாம் பழகுறா எனக்கு இங்கே கனடா பூட்டை தந்து கொள்றீனா டம்பிளிங் பீஸா அப்படி தந்து கொள்ளினா இப்போ வேறு கொஞ்சம் தேங்காய்ப்பு போட்டோன்னே நான் வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன் வெங்காயம் ஆட் பண்ணுறேன் அதுவும் சின்ன வெங்காயத்தில் அந்த மாதிரி இருக்க போதும் பிடிப்போம் கொஞ்சம் ஏன்னா சின்ன உருளைங்கட நாங்கள் பெருசு வாங்கலை நான் அந்த காலத்துலேருந்து கணவர் சம வச்சுக்கிறேன் சொட்டாக இடிப்பேன் இடித்த அப்புறம் சாம்பல் அப்படி வேற போதுன்னு பாருங்க சூப்பராக இருக்க போதும் ஓகேங்க நான் கூட எந்த சாம்பலுக்கும் சட்டினியோ இடி சாம்பலோ கூட ரொம்ப போடுறேன் நான் பாருங்க நான் எடுத்து வச்சுருக்கிறது 4 தண்டு இந்த 4 தண்டும் போட போகிறேன் நான் அப்போ பாருங்க ஓலை இருக்கும் ஜம்மியாக இருக்க போதும் கொஞ்சம் கொட்டுது ஓகே எல்லாம் முடிச்சு போட்டு இனி என்னென்ன போட போகிறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு வந்திருக்கேன்னு வாங்க சூப்பராக வந்துட்டது இப்போ நான் ஒரு கரண்டி 2 கரண்டி கூட பாம்பு இருக்கக்கூடாது லைட்டாக இருந்தால் இன்னும் ஜம்மியாக இருக்கும் இதை நான் விப்ரட்டி விடுவோம் காட்டுங்க சன் இப்படி புரட்டி
பிரட்டல் கறிங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே கனவா முட்டையும் வந்திருக்குஞ்சு. இது கனவா முட்டையுங்க. கனவா முட்டைங்கடெல்லாம் உள்ள கொடுக்கலாம். ஓகேங்க. இப்போ நாங்கள் ப்ரெட்டில் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கோகோனட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க தூளெல்லாம் போட்டோன்னே நான் தேங்காய் பால் விட போகிறேன். ஒரு கரண்டி 1.5 கரண்டி விடுவோம். இப்படி விடைக்கு அடுப்பில் கொஞ்சம் பட்டுது, அதான் சத்தம் கேட்குது. அதையும் இப்படி மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஓகே, ரெடி ஆகி கொண்டிருக்கு. கனவா கறி ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் முற்கம்மில் பறக்க போகிறோம். வேணும் பிரெட்டெல்லாம் பெறுது. நான் பிரெட்டெல்லாம் வந்த அப்புறம் சர்வ் பண்ணுறவங்களுக்கு. இப்போ எங்கள் குழம்பு ரெடி ஆகி கொண்டிருக்கே நான் உள்ளி மிளகு குச்சினதையும் ஆட் பண்ண போகிறேன். அதுவும் கொஞ்சம் அவியப்பட போகணும். அதோட சேர்ந்து இது போட்டால் உடம்புக்கு நல்ல வாய்வு அழுக்கெல்லாம் நல்ல கனவா கறி உடம்பு சொல்கிறவே வயிற்று குத்துமான்னு சொல்லி கவனமாக இருக்கணும்ண்டு உள்ளி மிளகு போட்டு குத்தி செய்து பாருங்க. இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் கனவா கறி. ஓகேங்க, பிரெட்டெல்லாம் வந்த பிறகு பார்க்கலாம். நாங்கள் எனக்கு பையமும் இதுக்குள்ளே போடைக்கு வீடியோ எடுக்க ஏதாவது சுற்றுமண்ணு பையமும் இருக்குது. ஒரு குட்டி ஆள், செல்ல குட்டி. இப்போ நான் அதை பொரிக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் இறாலும் எடுத்தது, அதையும் முறுக்கமில்லைக்கு நான் கொஞ்சம் வதக்கி எடுக்க போகிறேன். ஓகே, எல்லாம் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இறாலப்படி இறாலை போட்டுட்டு டக்குனு மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தான் மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ தான் பொரிஞ்சு வரும். ஓகேங்க, சூப்பராக பொரியுது. கொஞ்சம் ஒரு சாடியாக வதங்கணும் வாள். அப்போ தான் அது வாசத்தை கொடுக்கும். மங்கட முறுக்கமில்லை வரைக்கி கொஞ்சம் வதங்கட்டும். ஜாலங்கட கனவா கறி ரெடி ஆகி கொண்டிருக்க. சோபனுங்க சார். சூப்பராக பிரட்டல் கறியாக வந்துட்டு கொஞ்சம் செம்மையாக இருக்க போது புட்டோட சாப்பிட. இப்போ சூப்பராக இருக்குங்கோ. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உப்பெல்லாம் காணுமோண்டு. சூப்பராக இருக்கு. இன்றைக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி கறி. உங்கள் சமர் வந்து கொண்டு இருக்குது. என்ன நாங்களும் எங்களோட காணொலியும் நாங்கள் வெளியால் செய்ய போகிறோம். வெளியால் செய்தால் நீங்கள் வரலாம் சாப்பிட. நாங்கள் ஒரு ஆக்கில் கூப்பிட போகிறோம். காணொலி செய்யக்க இந்த நேரம் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு இன்னொரு பிள்ளை 5 பிள்ளை இருக்கினோம். அப்போ எங்களுக்கு இன்னொரு பிள்ளை இருந்தால் நாங்கள் சாப்பாடு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி நீங்கள் வந்து அன்போடு சாப்பாடு தந்து எங்களுக்கு பாசத்துக்கு நாங்கள் எப்பயும் அடிமை. அப்போ நீங்கள் அன்போடு வந்து நாங்கள் சமைத்தேன் உள்ளபடியாக பார்க்கலாம். இப்போ எல்லாம் பாருங்க, கனவா புரோட்டா செய்ய எனக்கு வழியால் தான் சமைக்கணும் ஆசை. எனக்கு பார்க்க வழியெல்லாம் சமைக்கணுமென்ற ஆசை. பார்க்க சமரப்போ வருமானு இருக்கிறேன். வெயிட் பண்ணுறேன். இந்த சமையல் காணொலி எல்லாம் வெளியால் சமைக்க இன்னும் செம்மையாக இருக்கும். அதெல்லாம் சமைச்சு போட போகிறேன். நீங்கள் பார்க்கலாம் சந்தோஷமாக. இனி கனவா கறி ரெடி ஆகிட்டோம்மா. இனி நாங்கள் வறுக்க போகிறோமே. ஓகேங்க, இப்போ நான் இறால் வதங்கிட்டுது. நல்லா வதங்க விட்டு பொரிய விட்டாச்சு. இப்போ உள்ளியும் வெங்காயம் பச்சை மிளகாயும் போட போகிறேன் வதக்கி. என்னென்னு சொன்னால் அந்த எண்ணெயிலே வதங்க. கூட எண்ணெய் விட தேவையில்லைங்க. கொஞ்சம் இங்கே பாருங்க, கொஞ்சம் எண்ணெய் தான். முறுக்கமில்ல சத்து உடம்புக்கு நல்ல மண்ணை தான் செய்வாங்க. எண்ணெய் இல்லை, சொட்ட எண்ணெயில் வதக்க போகிறோம். அதோடு சேர்ந்து வதங்கும் வெங்காயம் விடுவோம். அப்படி வடிவாக கழுவி நீட்டாக இருக்குது முறுக்கமில்ல. அதையும் ஆட் பண்ண போகிறேன். இது அரபியல்லையே சாப்பிடலாம். இதில் மருத்துவ குணம் இருக்குது. இறால் போட்டு வச்சா என்ன ஃப்ளேவராக இருக்கும். குட்டியாக சாப்பிடணுன்னு வச்சு நாங்கள் இது நாங்கள் போட்ட உடனே டக்குனு இறக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் இது கொஞ்சம் பச்சையாகவே சாப்பிடலாம். அப்போ தான் இதில் இருக்கிற சத்து உடம்புல சேரும். வாங்க
ஓகே, இப்படி போடுறோம். இப்படி போடுறவே இந்த மைசான் சொல்லி எடுக்கிறேன். அவரை தானே நீ நான் விட்டு பழக்க போகிறேன். அக்காவை விட அவரெல்லாம் எனக்கு பின்னால் திரியோணும் மைசான்னு சொல்லி வச்சுக்கேன். ஏன்னா யா ஓகேங்க, பார்க்கலாம். நான் இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் முருக்கமில்லாம் போட்டு சூப்பராக வதங்கிட்டுங்க. இப்போ பாருங்கள், அது பிறகு நான் தேங்காய்ப்பூ, வெங்காயம், மஞ்சத்தூள், கறித்தூளும் போட்டு உப்பும் போட்டு மேரி பண்ணி வச்சு நான் ஒரு 1/2 அன் ஹவர்கிட்ட விட்டேன் நானுங்க. இதுதான் ஜம்மியை கொடுக்க போகுது. அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை வாசங்கள் எல்லாம் போக, மஞ்சள் இந்த வாசங்கள் எல்லாம் போக. ஏன்னா மஞ்சள் கொஞ்சம் வதங்கணும், இல்லாட்டி அந்த மஞ்சள் வாசமாகவே இருக்கும் வரையில். சில பேர்ட்ட வரையில் சாப்பிடைக்க உங்களுக்கு தெரியும், சில கடை வழியாக நாங்கள் வாங்கிக்க மஞ்சள் வாசமாக இருக்கிறதுன்னு சில நேரம் ஜம்மியாக இருக்கும். அதையே என்னென்னு சொன்னால் டக்குன்னு சரி நெல் ஜம்மியாக செய்வினோம், டக்குன்னு இறக்கிடுவினா கொஞ்சம் விட வேணும் போட்டுட்டு. அதுக்கு பிறகு தான் இறக்க வேணும், அப்போ தான் பச்சை வாசங்கள் எல்லாம் போவோம். இப்போ எல்லாம் செம்மையாக அடித்து செய்துட்டால் இனி நாங்கள் கனவாக்கறியும் வச்சு முடிஞ்சுது, வரையும் வறுத்து முடிஞ்சுது. என்னங்க புட்டை வைக்க போகிறோம் பார்க்கலாம். ஓகேங்க, சம்பளெல்லாம் செம்மையாக இடிச்சிட்டோமோ. இடித்து பாருங்கள், சின்ன உருளை இடித்து என்ன குழம்பு வந்தோன்னு கேட்பீங்க. சொட்டு சொட்டா போட்டு போட்டு இடிக்கிறவா எஸ்பாமலை சோமாரி கசந்தான் சாப்பிடுங்க தெரியாது. கசந்தான், ஆனால் சின்ன வெங்காயம் போட்டபடியே சில நேரம் முழுசாக இருக்குது, பாதி பாதி. அது அப்படி தான் பேரும் சின்ன வெங்காயம் போட்டால். எங்கட அப்பாவுக்கு விருப்பம், அதால் செய்து நாங்கள் இங்கே பாய் தேசிக்காய் போட போகிறோம். கொஞ்சம் புளி விட்டால் இன்னும் தூக்கி கொடுக்கும் சாம்பார் ஜாமியாக. நான் மோஸ்ட்லி கணக்க கருவேப்பிலை போட்டேன் நான், அப்போ இன்னும் மோர் ஜாமியாக இருக்கும். ஓகே, அப்போ ட்ரை பண்ணுங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. ரொம்ப வேலை இருக்கு. பானும் இதோட சாப்பிட நல்லா இருக்கும். ரோஸ் பானோட ஊரில் நம்ம சின்னல எங்கள் அம்மா அடித்து அந்த தோட்டக்காரர் கொண்டு போனாங்க. அதே ஒரு பானை இப்படி வட்டி போட்டு உள்ளுக்கு எடுத்து போட்டு வச்சு சாப்பிடுவேன். அந்த வயற்கரையில் சாப்பிட வைக்க நல்லா இருக்கும். மேலே சம்பளம் அடிக்கணும், சம்பளம் திறமையாக இருந்தால் தான் அந்த பானை நல்லா இருக்கும். அம்மா விரும்பி அடித்து கொடுப்பா, இப்போ தோட்டக்காரர் கொடுக்க விரும்பி பாவங்க சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும் பாவம். அங்கே அந்த பானம் நாங்களும் அப்படி செய்கிறாங்க. எக்ஸ்பேமிலி சிவமதியும் செய்கிறவா. இப்போ செவ்வாய்க்கிழமை எங்கள் கோயில் விதிரம்னு சொன்னால் பக்கத்தில் பேக்கரி இருக்குது, எங்களுக்கு கடவுள் மாய் இருக்குது. எவ்வளோ சமைச்சாலும் எஸ்பேமிலி சிவமதிக்கு சில நேரம் சாப்பாடு இருக்காது. நான் அப்படி செய்யணும், சாப்பாடு சேம் இருக்காது. உண்மையாக வாங்கி ஏன்னா மிரக்குது தானே, டின்னரோட வாங்கி நடுக்க வச்சு போட்டு அப்படியே கடிக்கணும்ல விற்கும். அந்த மாதிரி கிண்டைக்கு அப்போ ஒரு பிடிக்கணும். ஒன்றை செய்து ஒன்று கம்மி புட்டை வைக்க போகிறோம். எல்லாம் சமைச்சு எல்லாம் கறியெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இனி நான் தோசை சூட போகிறேன், புட்டை வைக்க போகிறேன். ஏன்னா ஒரு ராக்கிலுக்கு ஒவ்வொரு மாதிரிஞ்சு பாருங்க. தோசை மாவு பாருங்க இப்படி செமையாக வந்துட்டுங்க. இங்கே இன்றைக்கி தோசை, ஒரு ஆளுக்கு தோசை, ஒரு ஆளுக்கு புட்டு, ஒரு ஆளுக்கு ஒயிட் ரைஸ், என்ன மட்டன் குருமா, ஒரு ஆளுக்கு கனவா கறி. அப்படி ஒவ்வொரு ஆக்களுக்கு இன்றைக்கு ஒவ்வொரு மாதிரி சமையல் எங்கட செல்ல குட்டிகளுக்கு. இப்போ பாருங்க, நான் ஓகே புட்டை வைக்க போட போகிறேன். இப்போ பாருங்க, தேங்காய் பூ போட்டுட்டேன். போட்டுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி எங்களோட பிள்ளைகளுக்கு பிடிக்கும். தேங்காய் பூ போட்டால் நல்ல வாசமாக வரும். இஞ்சி இப்படி போட்டு இப்படி அமர்த்தக்கூடாது. குட்டி ஆக்கள் எல்லாம் வைக்க போகிறோன்னு சொன்னால் இப்படி அமர்த்தக்கூடாது. எங்கேயும் இப்படி கொஞ்சம் உளுர்ற மாதிரி போட வேணாம். இப்படி போட்டுட்டு எங்களோட ஃபிஷ் டேங்க் சத்தம் கேட்குது, தண்ணி சத்தம், தண்ணி ஓடுறது. தண்ணி குறைஞ்சிட்டு விட வேணாம். விட்ற நாங்கள் நேற்று கோயிலுக்கு போட்டேன், டைம் இல்லை. எஸ்பேமிலி சிவமை தான் எல்லாம் செய்ய வேணும். அம்மா இல்லாட்டி சரி வீட்டில். ஓகேங்க,
இப்படி போட்டுட்டு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு ஓகேங்க. ஓகே, நான் அங்கே அவிய போட போகிறேன், பார்க்கலாம் வாங்க. வாடு மைசனை வடான்னு கூப்பிட்டு எடுக்கிறேன். என் பூவெல்லாம் பழகணும், எல்லாம் அம்மாவோட இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணணும், அப்போ தான் எல்லாம் நல்லா பொறுப்போல் வேறு. ஓகேங்க, இன்றைக்கு நான் புட்டெல்லாம் போட்டுட்டேன், அவிய போட போகிறேங்க. இப்படி போட போகிறோம். இப்போ கூட தண்ணி விடக்கூடாங்க. கூட தண்ணி நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் நீத்துப்பட்டியில் தண்ணி படப்பைக்கும் கொஞ்சம் தண்ணியாக விட வேணாம். விட்டுட்டு இப்படி நான் மூடியெல்லாம் கழுவி வச்சுக்காண்டாலும் துடைக்க வேணும். உள்ளுக்குலாம் மீரங்கள் வச்சுட்டு இப்படி வேக மூட போகிறோம். இனி நாங்கள் தோசை விட போகிறோம், பார்க்கலாம். நாங்கள் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெயும் விடுறவையோ நாங்கள் இன்றைக்கு நெய்யில் தோசைக்கல் அப்படி தடவிட்டு நெய் தோசை செய்ய போகிறோம். சாமியான தோசை. எஸ் பாம்லி சோமதி தோசை சுடுறா. எனக்கு சமைக்க விருப்பம். ஒரு ஆக்களை ஒன்று கேட்டால் மாறி சில நேரம் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். எனக்கு எனி சாம்பார்ன்னு சொன்னால் ஒரு கோயில் வேறு, சைவ கோயிலுன்னு சொன்னால் மச்சம் சாப்பிட மாட்டோம். இனி மில்லாஞ்சி வச்சு வருது, ஒரு கோயில் வருது. எனக்கு ஹாப்பி, எனக்கு சாம்பார் எப்போ வெறுமண்டி இருக்கிறது. இப்போ ஒன்றா செய்து கொண்டு கொஞ்சம் வேணும். உங்களுக்கு தோசை விருப்பம்னா சொல்லுங்க, தோசை சுடுவோம். பெரேக்கு என்னென்ன விருப்பம்னு சொல்லுங்க. பெரேக்கு ஒரு கிழமைக்கு முதல் சொல்லுங்க வேணும், அப்போ தான் சமைக்கலாம் வடிவா வாங்கி. ஓகேங்க, நான் எல்லாம் தோசைலாம் ரெடி ஆகினா எடுக்க பார்க்கலாம் உங்களுக்கு. சார் இட்ஸ் ஓகே. தோசை திருப்பிக்கு இந்த மைசான் எடுக்கலை, அடுத்த தோசை போடுவோம். இந்த மைசானோட நான் கிச்சு கொண்டிருக்கேன். இங்கே வேணும் தோசையை நான் திருப்பி போடுங்க. இந்த மைசான் எனக்கு சோ பண்ணுங்கொண்டு சொல்ல சோ பண்ணல. சரி, மற்ற தோசையை திருப்பிக்க பார்க்கலாம். செம்மையான தோசை வெயிட் பண்ணுங்க. 1 more தோசை செய்வோம். இப்படி போட்டுட்டு சின்ன சுடணும். இப்படி போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணணும். இப்படி ஒரு நெய் எல்லா இடம் போட்டு நெய் தோசை. நெய் தோசை இஞ்சி பாருங்க. இஞ்சால புட்டு, இஞ்சால தோசை, இஞ்சால ஒயிட் ரைஸ் என்ற சன்னுக்கு ஒன்று செய்கிறோம். இன்றைக்கு என்ற சன்னுக்கு தோசை பிடிக்காது, புட்டு பிடிக்காது, ஒயிட் ரைஸ். ஓகே, திருப்பக்க பார்க்கலாம் தம்பி. நீ பாருங்க, தோசை அப்படியான தோசை, ஜம்மி தோசை. நாங்கள் தோசை செய்கிறது என்னென்னு சொன்னால், நாங்கள் அடிக்க சொல்லலைங்க. ரவையும் உளுந்து பார்த்துருங்க பிரேக்ஃபாஸ்ட் செய்த இட்லி அதே மாதிரி தான் நான் ஒன்றா பிறகு சாம்பாருக்கு செய்து காட்டுறோம். சாம்பாருக்கு தோசை சுடுவோம் பாக்குக்க வச்சு. இப்போ வடிவாலாம் காட்டலாம் உங்களுக்கு. இப்போ அவசரத்தில் எல்லாம் படப்படண்டு இன்றைக்கு சமைச்சா காணுமென்னு சொல்லி செய்கிறோம். என் சன்னை பக்கத்தில் வச்சு செய்கிறோம். என் சன் சமைக்கிறத விட டயர்டாக இருக்கிற மாதிரி கிடக்கு. யார் சன்? ஓகேங்க, செய்துட்டு சாப்பிடுவோம். என் சன்னுக்கு இன்றைக்கு தோசையை ரொட்டி மாறி கொடுப்போம். ஏன் அந்த மாதிரி தோசை சுட்டுருக்குறோம்.
மணியாருக்கு இன்னைக்கு எல்லாம் போட்டு ஓகே சாப்பிடுவோம் வாங்க. இங்கே புட்டு பாருங்க. சூப்பர். அப்படி இருக்குது புட்டுன்னு பாருங்க. அவிஞ்சிட்டுது. எனக்கு சாப்பிடுவோம் அப்பா லேட்டி. இங்கே பாருங்க அப்படியான்ட்டு புட்டு அப்படி ஃபுல்லாக இருக்கு. யா என்ன சொன்னால் அது 6 மணி தான் உளுத்தி விடையில. இப்போ எல்லாம் உளுத்திட்டு எங்களோட அப்பாவுக்கு சாப்பாடு கொடுப்போம். ஓகே ஒரு கறி சொல்ல அப்பாங்க. இங்கே பாருங்க அப்பா சொல்ல போகிறாரு. இது மட்டன் குருமா அவரோடைய செய்வோம். அடுத்த முறை ரெசிபி காட்டுவோம். சம்பல் கடி சம்பல் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு மற்றது கனவா பிரட்டல், மற்றது முழுக்கம்பல்ல இறால் போட்டு வரேன். தோசை கொஞ்சம் இறால் பொரியல் புட்டு வளைஞ்சினா கொஞ்சம் வாய்ப்பு வெளியாமல் நெய்ய போகுது. நாங்கள் சாப்பிட்ற நாங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சாப்பிட்டு போயிடும். ஒருத்தர் சாப்பிட்டு இந்த டேபிளில் வைக்கும் ஒரு ஓரத்தை ஆண்டிட்டு போயிடணும் போல இருக்கு. அவ்வளோ எல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் தெரியும் சமைக்கிறது. அவங்க நாங்கள் சாப்பிட்றாங்க கூட தெரியாது. அப்பாவுக்கு ஒரு முட்டை சம்பளோட கொஞ்சம் சாப்பிடும். சம்பளம் வாராயி தனியாக சம்பளம் புட்டு சாப்பிடவே நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஓகே அப்பாவுக்கு குருமா வைக்க கொஞ்சம் குருமா நீங்கள் படுங்க. அப்பாவுக்கு குருமா மாற்றுவாமா. அப்பா சாப்பிடுங்க பாரு. அந்த மாதிரி யம்மியாக இருக்குது. பார்த்த வரையில் சமைச்சு போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அது நான் சமைச்சிட்டு இந்த சாப்பாடை சொல்லக்கூடாது. அது யம்மியாக இருக்குது. குட்டிமாவே முதலே சாப்பிட்டு போட்டேன் தம்பியாவே. ஓ அவைக்கு மாட்டும் குருமாவும் ஒயிட் ரைஸும் கொடுத்தாச்சு. ஏர்லி கொடுத்தாச்சு என்ன பசின்ற வழியாக போட்டு எல்லாம் அவ்வளோ சாப்பிடு. நீங்களும் போடுங்க சாப்பிட்டு. ஓகேங்க இந்த அம்மாவுக்கு போடட்டாமா ஏன்னு சொன்னால் அவர் தான் தனியாக சாப்பிட கவலையாக இருக்குன்னு சொல்லி அம்மாவுக்கு போடட்டாமா. நீங்களும் சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க. மழையும் ஒரே மழைக்கு செம்மையான வெதருக்கு இப்படி சமைச்சு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். உங்களோட அப்பா உங்களோட ஆத்துக்காரருக்கு சமைச்சு கொடுங்கோ. நீங்கள் சமைச்சு கொடுப்பீங்களா? ஹாப்பியாக சமைச்சு கொடுங்கோ. எப்பையும் வாழ்க்கை பூரா எங்களோட எத்தனை பிள்ளைகள் பெற்றாலும் இந்த மனுஷன் தான் இருக்கும். மட்டும் கும்பிடுங்கோ. மனுஷன் பார்க்குற மாதிரி வராது என்னப்பா? யா நான் வடிவா என்ற மனுஷனோட வடிவா பார்க்கணுன்ற ஆசை என் ஆத்துக்காரில். ஓகேங்க நாங்கள் இப்போ போட்டு சாப்பிட்றோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் காணொளியில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருந்தா எங்கள் வரைக்கும் சொல்லுங்கள், நாங்கள் சமைச்சு தருவேன். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவுக்கு சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.